ஆக்சுவலி நான் வந்து டாட்டூ ஆர்டிஸ்ட். பாடி மாடிஃபிகேஷன் வந்து ப்ராக்டிஸ்னால் நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து முறையான படிப்பு இல்லாதனால அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்போது எஸ்பி வந்துட்டு வருண்குமார் சார் தான் இதுக்கு என்னோட கேஸ் பார்த்துருந்தார். அப்போ வந்து அவரோட அடிப்படையில் வந்து என்னை வந்து சைக்காலஜி டாக்டர்ஸும் அப்புறம் வந்துட்டு அறிவின்படி நான் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கு வந்து கரெக்டான டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் மட்டும் தான் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும், மற்றபடி இதில் செஞ்சால் இந்த மாதிரி இது நகலும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இனிமேட்டு இந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் பண்ணாதீங்க யாரும். இது வந்து உயிருக்கே ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கும். இதனால் இறப்பு சதவீதம் கூட இன்க்ரீஸ் ஆகும். இதனால் இறக்கவும் நீளும். அதனால் இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்க. இதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதனால் அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இந்த வீடியோ வைரலாக இருக்குது. இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணிடுறீங்க? ஒருத்தருக்கு மட்டுமா? இது எதுக்காக பண்ணிக்கிறாங்க? நீங்கள் எதுக்கு பண்ணி விடுறீங்க? ஆக்சுவலி இது வந்துட்டு பாடி மாடிஃபிகேஷன் ஸ்பெயின், ஜெர்மனி இந்த மாதிரி நிறையா கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா பேர் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் வந்து இது இப்போ தான் கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஒரு 10 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் என்கிட்ட வேலை பார்க்குற பசங்க தான் அந்த 2 பேருமே. அதில் அந்த பையங்க 2 பேருமே வில்லிங்கோடு தான் பண்ணோம். அந்த பசங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால தான் இது பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்துட்டு இது ஒரு கல்ச்சர். பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு கல்ச்சர். ஃபாரினில் நிறையா இருக்குது, இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் இதுக்கான குறிப்பிட்ட சான்றிதழ் எதுவும் இங்கே எந்த ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கல. மோஸ்ட்டாக இது வந்துட்டு ஸ்பெயின், இட்டாலி, இங்கிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரியில் நிறையா பேர் பண்ணுறாங்க. அது மாதிரி டாட்டூ இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் வந்துட்டு இப்போ நிறையா பேர் என்ன சொன்னாங்க, இது மாதிரி டாட்டூ போடுற ஆர்டிஸ்ட் வந்து இது மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். டாட்டூ வேறு, பாடி மாடிஃபிகேஷன் வரல. நான் வந்து தப்பு பண்ணது வந்து பாடி மாடிஃபிகேஷனில் மட்டும்தான். டாட்டூவில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து யாரையும் வந்துட்டு டாட்டூவில் என்ன மேலே இது வரைக்கும் நான் என்ன கிளைண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ கூட நான் வந்ததுக்கப்புறமும் இன்றைக்கி கூட எனக்கு புக்கிங் இருக்குது டாட்டூ பண்ணுறதுக்கு. ஸோ டாட்டூ வேறு, பாடி மாடிஃபிகேஷன் வேறு. டாட்டூனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பாடி மாடிஃபிகேஷன் பண்ணால தான் இப்போ எனக்கு பிரச்சனை. அதனால் நான் பிரதீப் குமார் சார், அதுக்கப்புறம் வந்து டிஜி வருண்குமார் சாரோட அறிவுறுத்தலுக்கு அப்புறம் இப்போ எனக்கு நிறையா கவுன்சிலிங் கொடுத்தாங்க. கவுன்சிலிங்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு, இதுக்கான டிகிரி இருக்குது, அதை முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேட்டு இந்த மாதிரி தவறில் நான் ஈடுபட மாட்டேன்றதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போது எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்தவங்க தான் சர்ஜரி பண்ணலாம். எந்த அடிப்படையில் நீங்கள் சர்ஜரி பண்ணீங்க? உங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்க தெரியுமா? அனஸ்தீசியா வேறு யாரும் உங்களுக்கு பின்னாடி இருந்தாங்களா? ஊசி மருந்தெல்லாம் எப்படி கிடச்சிது? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் நாங்கள் அனஸ்தீசியாலாம் யூஸ் பண்ணல. நாங்கள் வந்துட்டு ஒரு ஜெல்லு தான் யூஸ் பண்ணோம். இதுக்காக நாங்கள் வந்து எல்லாமே அமேசான்லேயே கிடச்சிது. ஸோ அமேசான்லாம் நாங்கள் எல்லாமே பை பண்ணியிருந்தோம். இனிமேட்டு இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு பதிவு பண்ணிக்கிறேங்க. நன்றி, தேங்க்யூ. இப்போது ஹரிஹரன் பேசுனதை கேட்டோம். இப்போ அவர் என்னென்னா தெரியாமல் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கு பேசிக் அந்த நாலேஜ் இல்லை. அதனால் நான் செஞ்சுட்டேன். இனி வருங்காலங்களில் இது போன்ற தவறுகளில் ஈடுபட மாட்டேன். அதே போல் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் டிஐஜி வருண்குமார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டேன். இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி தவறை ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கார்.